அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறை வணக்கம். இறையருள் குரு அருள் துணையோடு திருமந்திரத்தின் பாடல் விளக்கங்களை செவிமடுக்கின்ற இப்பயணத்தில் இன்று முதல் தந்திரம் 17 பாடல் 266 அறம் செய்யான் திறம். கனிந்தவர் ஈசன் கழலடி காண்பர், துணிந்தவர் ஈசன் துறக்கமது ஆழ்வர். மலிந்தவர் மாளும் துணையும் ஒன்றின்றி மெலிந்த சினத்தினுள் வீழ்ந்தொழிந்தாரே. கனிந்தவர் என்ற ஒரு சொல்லை இங்கு அழகாக திருமூலர் போடுகின்றார். இதயம் கனிந்த என்று சொல்லுகின்றோம் அல்லவா? அப்போ அந்த இதயம் எப்பொழுது கனியும் என்று சொன்னால், அவருடைய எண்ணத்துள் என்ன உணர்ந்து கொள்ள வேண்டும்? அனைத்து உயிர்களிலும் இறைவன் உள்ளே வசிக்கின்றான், உள்ளே இறைவன் வாழ்கின்றான் என்ற உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். முதல்ல கனிந்தவரை பற்றி சொல்லுகின்றேன். எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இறைவன் வசிக்கின்றார் என்ற உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப என்ன செய்யணும்? எல்லா உயிர்களையும் இறைவனாக எண்ண வேண்டும். நமக்குள்ளே இறைத்தன்மை இருக்கின்றது என்று சொன்னால் நாம் இறைவன் அல்லவா? எனவே அனைத்து உயிர்களையும் இறைவனாக கருதி அன்பு செலுத்துபவருக்கு தான் கனிந்தவர் என்று சொல்லுகின்றார். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்த வேண்டும். ஏன் அன்பு செலுத்த வேண்டும்? ஏனென்றால் அவர்கள் இறைவன் ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளேயும் இறைவன் வசிக்கின்றார். எனவே அன்பு செலுத்துங்கள் என்று சொல்லுகின்றார். அப்படி அன்பு செலுத்தினால் என்ன நடக்கும்? அப்படி அன்பு செலுத்துபவர்கள் ஈசனுடைய கழல் அணிந்த திருவடிகளை தரிசிக்க முடியும். என்ன செய்யலாம்? அந்த மாதிரி கனிந்தவர்களுக்கு தான் இறைவனுடைய ஈசனுடைய திருவடிகளை தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். அதோடு மட்டுமல்ல, துணிந்தவர் ஈசன் துறக்கம் அது ஆழ்வர். துணிந்தவர்னா யார்? இப்ப அங்க முதல்ல கனிந்தவரை பார்த்தோம். இப்ப துணிந்தவர் என்று சொன்னால், யார் ஒருவர் அனைத்து பற்றுக்களையும், உலகப்பற்று, உலக ஆசைகளை விட துணிந்து விட்டார்களோ அதான் துணிந்தவர். உலகத்தின் மீது உள்ள அத்துணை பொருட்களின் மீதும் உள்ள பற்று அனைத்தையும் பற்றற்றவர் சொல்லுவார் இல்லையா வள்ளுவன் கூட, பற்றுக பற்றினை என்று சொல்லுவார் அல்லவா? அப்படி அந்த பற்று விடற்கு பற்றுகன்னு சொல்றார் அவர். பற்றற்றான் பற்றினை பற்றுக என்று சொல்லுவார். அதுபோல இங்கே எல்லா பற்றுக்களையும் விட துணிந்தவர்கள், அவர்தான் இங்க துணிந்தவர். ஈசன் துறக்கமது ஆழ்வர். பற்றுக்களை விட துணிந்தவர், அதாவது இறைவனுடைய திருவடிகளை மட்டுமே பற்றி கொண்டு, மற்ற எல்லா பற்றுக்களையும் விட துணிந்து இறைவனுடைய திருவடிகளை மட்டுமே பற்றி கொண்டு தவம் புரிய துணிந்தவர்கள், அவர் தான் இங்க துணிந்தவர் சொல்றார். என்ன அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? துணிந்தவர்கள் ஈசன் இருக்கும், எங்க இருக்கிறாரு? கைலாயம். அந்த கைலாயத்தை ஆளக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்கும். துறக்கம் அது ஆழ்வர். அதுதான் சொல்ற, துணிந்தவர் ஈசன் துறக்கம் அது ஆழ்வர். அடுத்தது என்ன சொல்ற பாருங்க, மலிந்தவர். என்ன? அதாவது தர்மம் தவம் இந்த இரண்டும் மலிந்தவர். தர்மம் தவம் என்ற இந்த இரண்டு வழிகளிலேயும் அந்த மலிந்தவர். மாளும் துணையும் ஒன்றின்றி, அப்படி இது போன்ற இந்த இரண்டு வழிகளிலும் எதையும் செய்யாதவர்கள்,
தர்மம் தவம் என்ற இந்த 2 வழிகளை காட்டுகின்றார் திருமூலர். இந்த 2 வழிகளின் மூலமாக இறைவனை நாம் திருவடியை அடைவதற்கு இந்த வழியை காட்டுகின்றார். தருமம் தவம் இந்த 2 வழிகளிலும் எதையும் செய்யாதவர்கள் என்ன ஆச்சு அவங்களுக்கு? தாம் இறக்கும்போது மாளும் துணையும் ஒன்றின்றி, அப்பொழுது துணைக்கு இறைவனும் அருகே வரமாட்டாராம். இறக்கும்போது துணைக்கு வரணும் இல்லையா? அப்படி இறைவனும் துணைக்கு வரமாட்டார். அதோடு மட்டுமல்ல, அந்த போன்ற எந்த ஒரு துணையும் இல்லாமல் இறைவனும் வராமல் தம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணுவாராம்? மெலிந்த சினத்தினுள் வீழ்ந்தொழிந்தாரே. அப்போ அவரு அந்த அந்த வாழ்க்கையில் என்ன பண்ணுவாங்க? இறக்கும்போது துணைக்கு இறைவனும் வராமல் யாரும் வராமல் எந்த துணையும் இல்லாமல் தான் கொண்ட ஆணவம், கோபம், அதாவது தருமம் தவம் இந்த 2 இருக்கணும். ஆனால் இந்த 2ஐயும் எதை போக்குன்னு பாருங்க. இங்க அவருக்கு இருக்கக்கூடிய ஆணவமும் கோபமும் இந்த 2ஐயும் அவருக்கு தடுக்கின்றது. எனவே இந்த ஆணவத்தில் கோபத்தில் மூழ்கி அழிந்து விடுவார். மெலிந்த சினத்தினுள் வீழ்ந்தொழிந்தாரே, அதுல மூழ்கி அழிந்து விடுவார் என்று திருமூலர் இங்கே சொல்லுகின்றார். எனவே கனிந்தவர் ஈசன் கழலடி காண்பர், துணிந்தவர் ஈசன் துறக்கமது ஆழ்வர், மலிந்தவர் மாளும் துணையும் ஒன்றின்றி மெலிந்த சினத்தினுள் வீழ்ந்தொழிந்தாரே. இதே பாருங்க. அப்ப என்ன சொல்றாருன்னா, அன்பு, அந்த கனிந்தவர் என்று சொன்னால் இதயத்தில் அன்பு உடையவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் அடிப்படை. அன்பு உடையவர்கள்தான் ஈசனுடைய திருவடிகளை பற்றி கொள்ள முடியும். எனவே அப்ப அன்பு என்பது இங்கே எந்த ஒரு தர்மம் தவம் அனைத்திற்கும் அன்பே பிரதானம் என்று சொல்லுகின்றார். இப்போ இதிலேயே ஐயன் வள்ளுவன் அன்புடைமை என்ற அதிகாரத்துல குறள் 78 சொல்றார் பாருங்க. நிறைய சொல்றார் அன்பை பற்றி வள்ளுவர் மிக அழகாக பேசுகின்றார். அதே நேரத்தில் தருமம் தவம் அதை பற்றி நிறைய வள்ளுவர் பேசுகின்றார். ஆனால் தருமம் என்ற வார்த்தை அங்கே நேரடியாக வள்ளுவன் ஐயன் வள்ளுவன் பயன்படுத்தவில்லை. தவத்தை பற்றி தானம் தவம் சொல்றார். ஆனால் இந்த தர்மம் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தலை. அதற்கு பதில் வேறு வேறு அறத்தை பற்றி பேசுகின்றார். அறம் தானம் எல்லாத்தையும் பேசுகிறார். அப்ப அதுல என்ன சொல்றன்னா, அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை, அகத்தில் அன்பு இல்லா உயிர் வாழ்க்கை, அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை, வன்பார்கண் வற்றல் மரம் தளித்தற்று. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அன்பு இல்லாத ஒரு உயிர் வாழ்க்கை என்பது வன்பார்கண், கடினமான பாறையின் கண், கடினமான பாறையில் வற்றல் அதாவது வெப்பம். இந்த வன்பார்கண் கடினமான பாறையிலும் வெப்பத்திலும் மரம் எப்படி துளிர்க்கும் அந்த மாதிரி துளித்தது மாதிரி அது போன்றது அன்பு இல்லாத வாழ்க்கை. அந்த மரத்துக்கு நீர் கிடைக்குமா? கிடைக்காது. வெயில் மட்டும்தான் கிடைக்கும். அந்த மரம் என்னவாகும்? அது போன்றதுதான் அன்பு அகத்து இல்லா உயிர் வாழ்க்கை என்று சொல்லுகின்றார். திருச்சிற்றம்பலம்.